ராணி, ராணி, நான் தான். அழாத. என்னக்கா சொல்ற? அழாம என்னால எப்படிக்கா இருக்க முடியும்? அம்மா வர வரைக்கும் தாலி பிரிச்சு கோக்கணுங்கிற எண்ணம் வராத அளவுக்கு பிரச்சனை வந்து மூழ்கடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா அம்மா வந்ததும் இந்த சடங்கு நல்லபடியா நடக்க போகுதுன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சேக்கா. தாலி பிரிச்சு கோக்கறது கண்ணால வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா இருக்கணும்னு தான். ஆனா எனக்கு தாலியே காணாம போய் பிரச்சனை நடந்துச்சேக்கா. நான் என்னக்கா பண்ணிட்டோம்? இங்க பாரு ராணி, நீ நினைச்ச மாதிரி எல்லா சடங்கும் நல்ல விதமா நடக்கும். அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நம்ம அத்தை அன்னலட்சுமியோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா இருக்கும். புரியலையா? இந்த தாலி எங்க இருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தெரியலக்கா. அது அன்னலட்சுமி அத்தையோட தாலியில இருந்து உருக்கி செஞ்ச தாலி. அதத்தான் என் கழுத்துல கட்டியிருந்தேன். அதே தாலி தான் உன் கழுத்துக்கும் திரும்பி வந்திருக்கு. வேம்பு சார் கட்டின தாலி கண்டிப்பா உன் கழுத்துக்கு திரும்ப வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்துரும். அழாம இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். உன் கூட என்னைக்கும் நான் துணையா இருப்பேன். சரியா? இது போதும்க்கா, இது போதும் எனக்கு. இது போதும்க்கா. நீயே என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டேக்கா. அப்போ நீ சொன்ன மாதிரி தான் நடக்கும். சார் என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? அது ஒண்ணும் இல்ல சார். ஆர்சி புக்கு, லைசன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து பாருங்க சார். ரொட்டீன் செக்அப் தான் சார், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. போலீஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம் வாடா. நிறுத்து நிறுத்து, இங்க வா. நிறுத்து. எங்கடா போறீங்க? சார் இங்க பக்கத்துல போறோம் சார். அப்புறம் ஏடா முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க? இதுக்காக தான் சார் போட்டு. லைசன்ஸ் எடுறா. திருவிக்கா நகர்ல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க சார். TN 23 நோட் பண்ணி. DT ஓகே சார். 1698 சார். 98 சார். யோ ராமு சார், அவனை லாக் பண்ணியா? யோ நீ போய் புடியா? சரி சார். இந்தாங்க அண்ணி. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள எல்லாம் மாறுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. தமன்னா, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை மாதிரி இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. நாம ஏதோ ஒண்ணு நினைச்சு பண்ணோம், ஆனா மொத்த சொத்து நம்ம கைக்கு மாறி வருது. அவன் நம்பிக்கையோட இருக்கலாம், ஆனா சித்தார்த்தம் வரப்போறதில்ல, அந்த தாலியும் வரப்போறதில்ல. கல்யாணத்துலதான் பிரச்சனை வந்துச்சு. தாலி பிரிச்சு கோக்கறதாவது நல்லபடியா நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இதுலயும் பிரச்சனை தான்.
எப்படி இவ சொன்ன மாதிரியே சரியா வரான்? சார் என்ன சார் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஆமா சார், இந்த வீட்டு அட்ரஸ் தான் எனக்கு அனுப்புனாங்க. வாங்க சார், உள்ள போய் பாப்போம் வாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, நான் சொல்லல தாடிகாரன் வரான் பாத்தியா? இங்க ராணிங்கிறவங்க. சார் நான் தான் சார். சார், காணாம போன தாலி இந்த பொண்ணோட தான். அந்த தாலி தான் நீங்க வச்சிருக்கீங்க. திருடனை மடக்கி பிடிச்சு வீர சாகசம் பண்ணி தாலியை காப்பாத்திருக்கீங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க சார். உங்களுக்கே அந்த முழு புண்ணியமும் சேரட்டும். சித்தார்த், என்னப்பா நடக்குறீங்க? என்ன சார், உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? என்ன சார் இது? உண்மையிலேயே இதெல்லாம் தெய்வ சங்கல்பம் சார். யாரோட தாலியவோ தான் அந்த திருடன் திருடிட்டு வந்திருக்கான்னு நினைச்சு நீங்க அவனை துரத்திட்டு போய் அடிச்சு அந்த தாலியை வாங்குனீங்க. கடைசியில அது உங்க ஒய்ஃபோட தாலியா இருக்கு. ஆமா சார், இந்த தாலியை மீட்டதே சார் தான். நான் பேச்சு பேசுனீங்க, கட்சியில பாத்தீங்களா? எப்படா ஜோசியம் சொன்ன மாதிரி இந்த ராணி எல்லாத்தையும் கரெக்டா புட்டு புட்டு வச்சுச்சேன்னு ஆச்சரியமா இருக்குதா? இந்த தாலி நான் மனசார கட்டின தாலி. கண்டிப்பா இந்த தாலி திரும்ப என்ன தேடி வரோங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருந்துச்சு. அதுக்காக தான் அத்தனை சவாலா நம்பிக்கையா நான் உங்களாண்ட பேசினேன். நல்ல வேலையா அந்த கடவுள் என்ன கைவிடல. இது எல்லாத்துக்கும் மேல நான் குல தெய்வமா கும்பிடுற அந்த பொம்மி அக்கா என்ன காப்பாத்தி கரை சேர்த்துருச்சு. இனிமேலாவது இந்த ராணி விளையாட மாட்டா, உண்மையத்தான் பேசுவான்னு நம்புங்க. அப்பா சித்தார்த், ராணி கிட்ட இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த சடங்கு நடக்காதுன்னு சொல்லி புரோகிதர் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்கப்பா. நானும் என் மனசுக்குள்ள எங்க இந்த சடங்கு நடக்க போகுதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ மட்டும் என் தாலிக்கு ஒரு சக்தி இருக்கு, அது திரும்ப கிடைச்சிடுன்னு பிடிவாதமா இருந்தா. கடைசியில அதே மாதிரியே நடந்துடுச்சேப்பா. நல்ல விஷயம் நடந்திருக்கு. பேசி பேசி நல்ல நேரம் போறதுக்குள்ள வந்து உட்காருங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை பிரிச்சு கோர்த்து போட்டுடலாம். மாப்பிள்ளை தம்பி வாங்கோ. சார், நீங்களும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். சித்தார்த், உன் கையாலே அந்த தாலியை கொடுத்துருப்பா. தாலியை கொடுங்க தம்பி. சித்தார்த், வந்து உட்காருப்பா. தாடிகாரரே வாங்க, வீம்பா இருக்காதீங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்கண்ணா. இந்த தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் வர போறதும் இல்ல, அது நடக்க போறதும் இல்ல. உட்காரு. ராணி அக்கா. என்ன ராணி அக்கா, உனக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. நடந்து இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நீ பார்த்துன்னு தானே இருக்கிற. நடு ராத்திரியில தாடிகாரன் எழுந்துச்சு மாற புடிச்சுக்கின்னு ஓன்னு அழுதுன்னு இருக்கிறான். பார்த்து எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப நீ சொல்லியே ஆகணும்க்கா. என்ன சொல்லணும்? உன்னைய கொன்னது யாருன்னு
எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். யார் யாராண்டியோ போய் கேக்குறத விட உன்னாண்டியே கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு நேரடியா தண்டனையை வாங்கி குத்துடலாம்ல. அதுக்கோசரம் தான் நான் கேக்குறேன், யாருக்கா உன்னை கொன்னது? உன்னை இப்படி துடிக்க துடிக்க கொன்ன அந்த படுபாவிங்க யாருக்கா? வேண்டாம் ராணி, விட்டு. என்னக்கா நீ இப்படி பேசின இருக்கிற? அந்த படுபாவிங்கள சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவனுங்களுக்கு தண்டனையை வாங்கி குத்தே தீரணும். வேண்டாம் ராணி, அந்த விஷயம் உனக்கும் வேம்பு சாருக்கும் தெரியும்னு அந்த படுபாவிங்களுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னையும் அவரையும் கொன்னுடுவாங்க. அவங்க சாதாரண ஆள் இல்ல, எதுக்கும் துணிஞ்சவங்க. என்ன மாந்திரிகம் மூலமா சிறைப்படுத்தி ஜல சமாதியாக்க முயற்சி பண்ணவங்க. உன்னெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? கண்டிப்பா உன்னையும் வேம்பு சாரையும் ஏதாவது பண்ணிடுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ராணி. அதுக்காக அவங்கள சும்மா விட சொல்றியாக்கா? நீ அமைதியா இரு. இப்ப கூட அவர் அழுததை பார்த்து என் மனசு தாங்கல. நானே அவரை முன்னாடி வந்து அவரை சமாதானப்படுத்த நினைச்சேன். ஆனா என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு வராம இருந்துட்டேன். வராம இருந்தது நல்லதுன்னு இப்பதான் தோணுது ராணி. ஏன்க்கா அப்படி சொல்ற? நான் அப்படி வந்திருந்தா வேம்பு சார் உன் பக்கம் திரும்பாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் அவரும் எப்பவுமே சந்தோஷமா வாழணும் ராணி. எனக்கு அதுதான் வேணும். நான் வாழாத அந்த வாழ்க்கைய நீ வாழணும். வேம்பு சாரோட முழு அன்பு உனக்கு கிடைக்கணும்னா நான் இப்படி வந்து போற விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது. ஏக்கா எல்லாம் சரிதான், ஆனா உன்னைய கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைக்காமலே போயிருமேக்கா. நீ அன்னைக்கு கூட என் மனசுக்குள்ளார காமிச்சியே நிறைய ஆளுங்க இருந்தாங்க, ஏன் பொம்பளைங்க கூட இருந்தாங்க. எல்லாம் சரிதான், நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இத பாருக்கா, நீ சொல்றேன்னு நான் இத்த வேணான்னு விட்டா கூட தாடிகாரன் உன்னை கொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம விடவே மாட்டாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். கடைசியில இதுக்குதான் இவ கூப்பிட்டாளா? அத்தை, அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. கோவிலுக்கு போய் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அட நீ வேற, பிண்டம் குடுக்கற இடத்துல அவளால என்ன பண்ண முடியும்? அப்படியே அவ ஏதாவது பண்ணா கூட அங்கேயே புடிச்சு வச்சு அவளுக்கு ஆப்ப வச்சிருவேன். அத்தை, ஒண்ணு கவனிச்சிங்களா? பிண்டம் கொடுக்க நம்மளே அவ கூப்பிட்டிருக்கா. கொன்னதே நாம தான்னு தெரியாம நம்மளையே கூப்பிட்டிருக்கா பிண்டம் வைக்கிறதுக்கு. சரியான லூசு தான். அவளை போய் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. தமன்னா சொல்றதுதான் கரெக்டுமா. நாம கோயிலுக்கு போயிடுறதாமா நல்லது. இல்லன்னா தேவையில்லாம நம்ம எல்லார் மேலயும் சந்தேகம் வரும். ஆமாமாக்கா, போயிடுறதா நல்லது. நான் சந்தேகம் வந்துரும்னு சொன்னா நீங்க நம்ம பயத்துல அப்படியே திணறீங்க. மா, வர வர இவர் ரொம்ப ஓவரா பயப்படுறாருமா. என் பிரச்சனை எனக்கு. ஐயோ, பொம்மி எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிட்டா போல இருக்கு. இதத்தான் நான் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. செத்துட்டாங்களா? இப்போ மிச்சம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி துடிச்சு துடிச்சு சாக போறாங்க. என்னம்மா நீ ஜோசியம் சொல்ற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏம்மா ராணி, இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும்? தாத்தா, இன்னுமா புரியல? கேட்டா பொம்மி சொன்னான்னு சொல்ல போறா. யோ, நானும் பாத்துனே இருக்கிறேன், மறுபடியும் நம்பிக்கை இல்லாத மாதிரி அதையே பேசினே இருக்கிற. கொஞ்சம் காத்திருந்து பாரு, நான் சொன்ன விஷயம் நடக்கதான் போகுது. நான் சொன்னதுல 3 பொம்பளைங்க வேற இருக்கிறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கைக்கு கிடைச்சிருந்தா, தாத்தா, நான் அந்த வீடியோ பார்க்க ட்ரை பண்ணப்ப அது கரப்ட் ஆயிடுச்சு. ஆனா பொம்மியோட கொலையில இவ சொல்ற மாதிரியே நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுல லேடிஸும் இருக்காங்க தாத்தா. இவ சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு தாத்தா. ஆனா பொம்மி தான் வந்து சொன்னான்னு சொல்றா இல்ல, அத மட்டும் என்னால நம்பவே முடியல. ஓ, பாருமா, நீ சொல்றத எங்களால நம்ப முடியல. சித்தார்த் வீடியோல பார்த்ததை வச்சு நீ சொல்றது உண்மைன்னு சொல்றான். ஆனா நீ எதை வச்சு இப்படி பேசுற?
எனக்கு ஒண்ணுமே புரியலமா, ரொம்ப குழப்பமா இருக்கு. பொம்மி அக்காவை கொன்னவங்கள்ல பாக்கி இருக்கிற 6 பேர்ல ஒருத்தர் வர பௌர்ணமி அன்னைக்கு சாவ போறாங்க. அப்போ நான் சொல்றதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ நம்புவீங்க. ஐயோ, பொம்மை கிட்ட இருந்து தப்பிக்கதான மந்திரவாதி கிட்ட இருந்து தாயத்தை வாங்கி கட்டியிருக்கோம். நாம இன்னும் உஷாரா இருக்கணும்டா சாமி. சாமி, இத குளத்துல கரைச்சிடலாமா? போய் கரைச்சிடலாமா? இது அந்த செத்து போன பொம்மியோட போட்டோ. ஆமாக்கா, இத என்ன பண்ண போறீங்கக்கா? இந்த போட்டோவை உங்க கண்ணுக்கு முன்னாடியே நான் எரிக்க போறேன். ஐயோ அக்கா, அக்கா வேணாக்கா, நீங்க ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க, வேணாக்கா, சொன்னா கேளுங்க. நீ இங்க எங்கேயோ இருக்கியாமே, இவர் சொல்றாரு. ஐயோ, சரி, உன்னை நான் இப்ப எரிக்க போறேன். நீ வந்து என்ன பண்றேன்னு தான் பாக்குறேனே. முடிஞ்சா ஏதாவது வந்து பண்ணு, சரியா? அக்கா வேணாக்கா. மனோ, தீப்பெட்டி எடுத்துட்டு வா. ஏய் மனோ, வேணாம், சொன்னா கேளுங்க. அக்கா அக்கா, சொன்னா கேளுங்கக்கா, ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. ஐயோ, அமைதியா இருங்க தம்பி. குடிடா. அக்கா அக்கா வேணாக்கா. ஐயோ மனோ. மாமா அடக்கி வாசிங்க, எதுக்கு துள்றீங்க? பொம்மி வரலான்னு பாப்போம். மாமா மாமா, நானும் ஆவிய நேர்ல பார்த்ததே இல்ல. எனக்கும் அந்த ஆவிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. வருதான்னு பாப்போம். இவன் பாட்டுக்கு இட்லி ஆவிய பாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அக்கா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல விளையாடாதீங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஐயோ வேணாக்கா. பொம்மி வரலான்னு பாப்போம் மாமா, இருங்க மாமா. ஐயோ ஐயோ வேணாம், வேணாக்கா. அக்கா அக்கா, ஐயோ பொம்மி பொம்மி. அக்கா, பொம்மி எங்களை மன்னிச்சிரு பொம்மி. என்ன தம்பி, ஆவி வரும், ஆட்டுக்குட்டி எல்லாம் வரும்னு சொல்லி பயப்படுத்துறீங்க. நான் இப்ப அவ போட்டோவை கொளுத்துனேனே, இப்ப தில்ல இருந்தா அவ என் முன்னாடி வந்து நின்னு இருக்கணுமே. சொல்லுங்க, வந்திருக்கணும்ல? ஆமா, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, மாமா மாமா, என்னமாச்சு? மா, ஐயோ அம்மா, என்னம்மா? யாரோ கொளுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, சொன்னா கேட்டா பாடுறா. டேய், நான் சொன்னது யாருமே நம்பல. நான் பிண்டம் கொடுக்க வந்தது பொம்மி அக்காவுக்காக இல்ல, பொம்மி அக்காவை கொன்னவங்களுக்காக. பொம்மி அக்காவை கொன்னது ஒருத்தர் 2 பேர் இல்ல தாத்தா, மொத்தமா 8 பேர் சேர்ந்து துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. இதுல ஏற்கனவே 2 பேர் செத்துட்டாங்க, அதுவும் போன பௌர்ணமியில. நான் சொன்னதுல 3 பொம்பளைங்க வேற இருறாங்க. தாடிகாரன் தூங்காம உட்கார்ந்து எதையோ யோசிச்சுனே இருக்கான்.
கேட்டா திட்டுவான், என்னத்துக்கு வம்பு. ராணி, பேசாம கண்ணை இறுக்கி மூடி படுத்துக்குவோம். ஏய் ராணி, கூப்பிடுறது காதுல விழலையா? என்னயா நீ ராணி ராணின்னு காதுல ஆணி அடிச்சுன்னு இருக்கிற? பின்ன எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? என்ன சொல்லு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. அது காலையில போய் பிண்டம் வச்சோம்ல, அங்க வச்சு நீ ஒன்னு சொன்னல, பொம்மிய கொன்னதுல 3 லேடிஸ் இருக்காங்கன்னு சொன்னல, அது எப்படி பின் பாயிண்டா சொன்ன? உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ கண்டிப்பா அன்னைக்கு ரூம்குள்ள வந்தப்ப அந்த பென்ட்ரைவ்ல இந்த வீடியோ எடுத்து பாத்துருக்க, அப்படிதானே? என்னயா நீ? மனுஷனா ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையே இல்லாம எப்ப பார்த்தாலும் கொஞ்சி கொஞ்சி கேள்வி கேட்டுனே இருக்கிற. நான் எந்த வீடியோவையும் பாக்கல. நான் தான் சொன்னேன்ல, பொம்மி அக்கா என் மனசுக்குள்ளாரியே வீடியோ ஓட்டிச்சு. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல. திரும்ப திரும்ப ஏதாவது நீ போய் சொன்ன செம கடுப்பாயிருவேன். யோ, பத்தந்தவளை கூப்பிட்டுட்டு வேணும்னே வம்பிழுத்து இருக்கிறியா? நான் பொறுமையா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிற. அது என்ன திட்டினா என்ன அர்த்தம்? இந்த ராணிக்கு பொய் சொல்ல வேண்டிய பழக்கமும் இல்ல, அவசியமும் இல்ல. அதுவும் உன்னாண்ட. நாங்க சில பேர் ஆண்ட உண்மையாதான் இருப்போம். நீ அந்த கேட்டகரி. இங்க பாரு, நீ சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை இல்ல தானே? ஆமா, நம்பிக்கை இல்ல. நம்புனா நம்பு, நம்ப காட்டி போ. அதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. என்னடா மனோ, எத்தனை தடவை மனோ மனோன்னு கத்தணும் தெரியுமா? கதவை எவ்வளவு தடவை தட்டின. கடைசியில எங்கேயோ இந்த சித்தார்த் வந்தா. பக்கத்து ரூம்ல இருக்கிற நீ வரலையே. ஐயோ, நீங்க கத்தன சத்தமே கேட்கலம்மா. ஒருவேளை என்ன மாமா? இல்ல, காலையில கூட பிண்டம் வைக்கும் போது ராணி சொன்னால 3 லேடிஸ் இருந்தாங்கன்னு. சித்தார்த்துக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் தான் பழிவாங்க கிளம்பிட்டானோன்னு நான் பயந்துட்டேன். ஏசில கேஸ் லீக் ஆனதெல்லாம் அவனோட வேலையா இருக்குமோ? என்ன மாமா நீங்க? ஒண்ணு பேய் படம் இல்ல பழி வாங்குற படம், இதான் பாப்பீங்களா நீங்க? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க மாமா. முதல்ல தயவு செஞ்சுங்கிறது போங்க மாமா. சரி, நான் கிளம்புறேன். மா, ஆண்டவா, கேட்கலமா எனக்கு உண்மையாவே. சரி, பரவாயில்ல. சாரிம்மா. சரி, முதல்ல அந்த ஏசி என்னன்னு போய் பாரு. பாத்துறேம்மா. பெரிய பெரிய அதுவும் ஃபாரின் கொலாபரேஷன்ங்கிறதுனால ஏகப்பட்ட சலுகைகள் தராங்கன்னு தான் நேஷனலைஸ்ட் கம்பெனி எல்லாம் விட்டுட்டு நம்ம பிரைவேட் கம்பெனில போட்டோம். ஆனா அவனுங்க ஏமாத்திட்டு இப்படி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கல தாத்தா. என்னப்பா இப்படி சொல்ற? இதெல்லாம் ராணி சொல்றதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? இல்ல, அது என்ன தாத்தா, இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியல. ஏன்பா, அங்க வேலை பாக்குற எல்லாரும் நம்மள நம்பிதானப்பா வேலைக்கு வராங்க. எல்லாரும் தீல வேலை செய்யற ஆளுங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா பெரிய உயிர் சேதம் நடக்கும். யாருக்கும் ஒரு பைசா கூட கிடைக்காதேப்பா. ஏன் இவ்வளவு கவனக்குறைவா இருந்துட்ட? சரிங்கப்பா, அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாத்திட்டு போவாங்கன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? டேய் பத்மநாபா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அங்க வேலை செய்யற அத்தனை பேரும் நம்மள நம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிங்க அவங்க எப்பதான் வீட்டுக்கு வருவாங்கன்னு பாத்துக்கிட்டு நிக்கும். அவங்க உயிருக்கு ஒரு ஆபத்துனா என்னடா பண்ணுவ? நம்ம கடையோட மானமே போயிடுவேன். நல்ல வேளை இந்த விஷயத்த நீ சொல்லலன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. போட்டோமா, இதோ இப்போது தெரிஞ்சுத. ஒரு கெட்டதுலயும் நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான்.
இப்போ எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிமா வராங்க? கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி தாத்தா. நல்ல வேலை பண்ணிருக்கமா. லேட் பண்ணாம உடனே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். சரி தாத்தா. அப்படியே நம்ம காசை எடுத்துக்கின்னு ஓடி போன கம்பெனி என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்தையும் கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன் தாத்தா. ஆமா ராணி, அதை கண்டிப்பா செய்யணுமா. இன்னாராணி வீடே வெறிச்சோன்னு கிடக்குது. யாரையும் ஆளைய காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போய்கிறாங்க. தாடிகார ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு வேற எங்கேயோ போய்கிறான். சார் இந்த வீடு தான் சொன்னாங்க. ஓ இந்த வீடா? ஓகே ஓகே வாங்க போலாம். யாருங்க நீங்க? என்ன வேணும்? இங்க ராணின்னு ஒருத்தங்க. ராணி உன்னை தாண்டி தேடி வந்துக்கிறாங்க. வணக்கம் மேடம், நாங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரோம். ஓ நீங்க தானா? வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். உட்காருங்க. அத்தை பாத்தீங்களா, நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுல நீங்க ஒரு சைன் பண்ணா போதும். என்னது இது? எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்ம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் மேடம் இருக்கும். ஓ அப்படியா? தாத்தா வேற வெளியே போய்க்கிறாரு. தாத்தா இருந்து படிச்சு பார்த்தா கூட ஓகேவா இருக்கும். சரி தாத்தா வந்து படிச்சு பார்த்ததுக்கு அப்பால நான் சைன் போடுறேன். இருங்க நான் தாத்தாக்கு போன் பண்றேன். எக்கா என்னது இது? யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கிறதுனால எடுக்கலையோனுவா. இப்ப என்னடி பண்றது? தாடி காரணம் இல்ல, நீ தானே வர சொன்ன. பேசாம கையெழுத்து போட்டு அனுப்பிடி. எக்கா ஏற்கனவே இந்த மேட்டர்ல பெரிய பிரச்சனையே நந்துகுது. வச்சு பார்க்காம கையெழுத்து போடவே கூடாது. புரிதா? என்ன பண்ணலான்னு நாம யோசிப்போம். பாத்தீங்களா அத்தை, இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல கூட படிக்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கா. இவளெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதத. நான் திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறேன். இவ வேற திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டேன். அது எப்படி நடக்கும்? இதுல ஏதோ தப்பு இருக்கு. நீங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி செக் பண்ணீங்களா? யாரோ கடைக்குள்ள நுழையிறதுக்கு நீங்க எப்படி விட்டீங்க? பார்த்தேன் சார். எல்லாத்துலயும் கடையை வித்துட்டதா சொல்லி நம்ம ராணி மேடம் தான் சைன் பண்ணிருக்காங்க சார். விற்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நாங்க வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருப்போம்ல. திடீர்னு எங்களை நடுத்தரவுல நிக்க வச்சிட்டீங்களே. எங்களுக்கும் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்குல்ல. நாங்க எங்க போய் வேலை கேட்டாலும் கிடைக்காது. நாங்க என்னையா பண்ணட்டும்? எங்களுக்கு திடீர்னு வேலை போச்சுன்னா எங்க பிள்ளைங்களோட படிப்பு, அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுங்கய்யா. சார்
எங்க கண்ணு முன்னாடியே கடை போர்டெல்லாம் தூக்கி வெளியில வீசிட்டாங்க சார். எங்களால அதை கண்கொண்டு பார்க்க முடியல சார். ஐயோ அன்னலட்சுமி இந்த கடையை திறக்கிறதுக்கு அவ்வளவு துணையா இருந்தாளே, நான் கையில இருந்ததெல்லாம் கழட்டி கொடுத்து நான் இருக்கேன்னு சொன்னாளே. நீங்க எப்படி அலைஞ்சி திரிஞ்சு இத்தனை கடையை உருவாக்குனீங்களே, ஒரே நாள்ல எல்லாமே போச்சே. அம்மா அழாதம்மா. அழாதீங்க பாட்டி. அப்பாவை எப்படி எல்லாம் பாத்திருப்போம். ஒவ்வொரு கடையும் திறந்தப்போ அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. இப்படி கடையை வித்துட்டாங்கன்னு கேட்க கேட்க மனசே கேட்கலமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். நீங்க போங்க. போச்சு, எல்லாம் போச்சு. நீங்க அந்த ராணியை நம்பினீங்கல்ல, பாருங்க இப்ப பாருங்க எங்க அந்த குப்பத்துக்காரி. மனோ வந்திருக்கான்னு பாரு. இதோ பாக்குறேன்ப்பா. அழாதீங்க, நீங்க அழுத இந்த வீடு தாங்குமா? ஒரே ஒரு நாள்ல இந்த வீட்டை எழுவ வீடு ஆக்கிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? மலரு அந்த ஃப்ராடுக்கு போன் பண்ணு. எடுக்கலண்ணே. இவளும் அவளும் கூட்டு களவாணிங்க தான். இவ நம்ம முன்னாடி போன் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. என்னங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? எங்க ராணி? இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஒப்படைச்சா தானா சொல்லிடுவா. நான் போற மாதிரி போறேன், நீ பின்னாடியே வந்துட்டு அவ சொல்லிட்டு போயிருப்பா. ஐயா சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க ஐயா. ஏய், என்ன இல்ல நொல்லன்னு பேசிட்டு இருக்க? ராணி எங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன தமனா இப்படி பண்ணிட்டு இருக்க? வேற எப்படி பண்ணுவாங்க? இவங்களை அடிச்சாதான் ராணி எங்க இருக்கான்னு தெரியும். கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள ராணியை புடிச்சாகணும். எங்களுக்கு தெரியும். ஐயோ, வீட்டுக்குள்ள அடிச்சு கலாட்ட பண்ணாதீங்க. சித்தார்த், இது எதுவுமே முக்கியம் இல்லப்பா. முதல்ல கடைக்கு போய் நடக்கிற அநியாயத்தை தடுத்து நிறுத்துப்பா. சரி பாட்டி, நான் போறேன். நீங்க தாத்தாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. தாத்தா, நீங்க தைரியமா இருங்க. எதுவும் நம்ம கையை மீறி போகாத. பாத்துக்கலாம் தாத்தா, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, தாத்தாவை கூட்டு போங்க. தாத்தா வாங்க. தமனா, இது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய நேரம் இல்ல. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். டேய் மனோ, இவளை தூக்கிட்டு ரூம்ல போய் பூட்டி வைங்க. சரிம்மா. இல்லன்னா இவளை எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுவா. என்னங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நம்பிக்கையா? யார் யார்கிட்ட நம்பிக்கை வைக்கிறது? நீ யாரு முதல்ல? வேண்டாடா, வேண்டா. எது உனக்கு வேணாம்? கடை வேணுமா? அதுதான் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன்.
யாரும் என்ன டச் பண்ணதில்ல. என்ன டச் பண்ணிட்டல்ல, இப்ப நீ இழந்தது பெருசு இல்ல. இனிமேல் தான் நீ நிறைய இழக்க போற. கடையை போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இழக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லடா. உன்கிட்ட இருந்து கடையை மீட்காம நான் விட மாட்டேன்டா. என்ன கடையை மீட்க போறியா? அதுவும் கனவுல தாண்டா நடக்கும். அவ வந்ததுல இருந்து பண்ண எல்லா கலாட்டாவும் நீ சார் பண்ணிட்டேன் சார். இப்ப கூட ரெக்கார்ட் ஆயிட்டு தான் சார் இருக்கு. அதுவும் இல்லாம வீட்டு சுத்தி இருக்கிற சிசிடிவிலையும் எல்லாம் கேப்சர் ஆயிட்டு தான் சார் இருக்கு. ஏய் இங்க பார், நீ பண்ண கலாட்டா எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன அடிச்சு கேவலப்படுத்தினது நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு உன் மேல எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் காலத்துக்கும் ஜெயில தான் நீ களி சாப்பிடணும், புரியுதா? ஏய் த்ரோ ஹிம் அவுட். உருக்கி ஃப்ராட். சாவு ஏன் கேளுடா. ஏய் ஏய் இனிமே ஆய்வுன்னு கலட்டா பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த 25 கடையும் இனி என்னோடது தாண்டா. உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. வாடா. வேண்டாடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு நல்ல சாவே வராதுடா. ஏய் இப்ப சொல்ற கேட்டுக்கோ, அந்த கடை வெறும் கடை இல்லடா, எங்க குடும்பத்தோட அடையாளம், கௌரவம். பல பேரோட வாழ்க்கை அதுல அடங்கி இருக்குடா. அதை நான் எப்பவும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஈஸியா ஏமாத்தி எடுக்கலாம் நினைச்சியா? உன் மாதிரி ஆளுங்கிட்ட காசு இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது அத்தனை நான் மாத்தி காமிக்கிறேன்டா. ஏய் பண்ணி பாரு, உன்னால சிறு திரும்ப கூட அந்த கடையில இருந்து நவுத்த முடியாது. அதையும் நான் பாக்குறேன்டா. இன்னும் ஒரே நாள்ல திரும்ப அந்த கடைகளை சொந்தமாக்கி காட்டுறேன்டா. அப்படி இல்லன்னா என் பேர் சித்தார்த் இல்லடா. அத சொல்லுங்க. அண்ணன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ராணி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. ராணிக்கு போன் போட்டா இந்த நேரம் பார்த்து அவளும் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல சித்தார்த். நீ ஏதாவது பண்ணு சித்தார்த். அந்த ஆளுக்களை எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராது. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல இவரு வேற போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ராணி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனையை வளர்க்க பாக்குறாரு. சரி சரி நீங்க வைங்க, நான் பேசுறேன். ஐயோ, இந்த ராணி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவ நேர்ல வந்தாதான் எல்லா விஷயமும் தெரியும், நடந்தது என்னன்னு புரியும். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை லாக் பண்ணியே ஆகணும். என்ன சித்தார்த் கால் பண்றான்? ஹலோ மிஸ்டர் பத்மநாபன், நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன பண்ண? ராணி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? ஓ, அதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துருச்சா? பரவாயில்லையே, உளவு வேலை பாக்குறதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்க. இப்ப அதுவா முக்கியம்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்த்துட்டு அப்புறமா கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். நீ என் பேச்ச கேட்டு நடக்கிறியா? இல்லல்ல, அப்புறம் எதுக்கு நான் உன் பேச்ச கேட்கணும்? அதெல்லாம் முடியாது. அந்த ஃப்ராட கூட்டிட்டு வந்து தாத்தாவும் பேரனும் தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல, கடையெல்லாம் ஒரே நாள்ல மொத்தமா போச்சு. இத நான் சும்மா விட போறது இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீருவேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, புரியுதா? மிஸ்டர் பத்மநாபன், ஃப்ராடு விட போறது. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. ஹலோ. ஏய், ஸ்ரீதர் காலனி மெயின் ரோட்ல தான் வந்துகிட்டு இருக்கான். அதே ரோட்ல அவளை கொண்டு வாங்க, என்ன? சரியா? சரி. இப்பேற்பட்ட விஷயத்தை பண்ணிட்டு என்ன பண்ண நான் கேக்குறேன். ஏய், இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு ஓடவா பாக்குறேன்? கொன்றுவேன். யோ, என்ன விட்டா பேசிக்கினே போறீங்க? சும்மா ஏமாத்தாங்க. ஃப்ராடு. ஹலோ, கைய விடுங்க. எதுக்கு?
கையை விட்டா அப்படியே எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? ஐயோ, நான் விட மாட்டேன். இன்னைக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு பாரு. இருக்கு உனக்கு. விடுங்க. என்ன பேசினே இருக்கீங்க? இப்ப கால் வரணுமே. பாத்தியா, நான் சொன்னேன்ல, கரெக்டா கால் வந்துருச்சு. எடு. மாமா தான் அத்தை. நாம போட்டு ஸ்கெட்ச் கரெக்டா வேலை செய்யுது. சொல்லுங்க, என்னாச்சு? சாவித்ரி, அந்த பிராடி இப்ப என் கையில மாட்டிக்கிட்டா. நல்ல வேலை, போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு போற வழியிலேயே என்கிட்ட சிக்கிட்டா. ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கெல்லாம் அந்த கடவுள் தான் காரணம். அவர் தான் வழி காட்டியிருக்காரு. இல்லன்னா கரெக்டா அவ உங்க கண்ணுல படுவாளா? என்னங்க இப்படி எல்லாம் பேசினே இருக்கீங்க? ஏய், வாய் மூடு. சரி, வீட்டுக்கு தான் நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லிடு. சரிங்க, நீங்க பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வாங்க. என்னது? நான் கடையை வித்தனா? நீங்க எல்லாம் என்ன பைத்தியங்களா? நான் ஏன் கடையை விக்கணும்? அப்புறம் எதுக்கு நான் நடிக்கணும்? நீங்க சொல்லிதான் கடையை வித்த விஷயமே எனக்கு தெரியுது. தாத்தா, என்ன தாத்தா இங்க நடக்குது? நான் சொன்னதெல்லாம் நிஜம் தாத்தா. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசா தப்பு நடந்த மாதிரி மட்டும் இருக்குது. ஏய் ஃப்ராடு, உன் தகிடு தத்த வேலையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீதான் அந்த கடையை வித்தன்னு எங்களுக்கு தெரியும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்திலும் நீதான் கையெழுத்து போட்டேங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அப்பா, இதோட அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்திக்கங்க. இனி அவளை நாங்க பாத்துக்கிறோம். ஒழுங்கா இந்த கடையை யாருக்கு வித்து அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லு. இன்னைக்கு கடையை வித்தவ நாளைக்கு இந்த வீட்டையே வித்துருவா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவெல்லாம் இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டா. இப்ப சொல்லுவா பாருங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு. உனக்கு அந்த கடையை பத்தி என்ன தெரியும்? அந்த கடையை யாருக்கு வித்திருக்க? இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லல, நான் அடிச்சே கொன்னுடுவேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயே திறக்க மாட்டேங்கிற உன்ன.